ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த சென்ட்ரல் ஆப்ஸ்னு சொல்லப்படுற ஆப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தோம். அவங்களோட சீசன் 2 போய்க்கின்றது. சீசன் 1 ஆல்ரெடி எண்ட் ஆகிட்டு, இப்போ சீசன் 2வும் எண்ட் ஆகிருக்குது. கன்வர்ஷன் லெவல் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி எங்களுக்கு கிளைம் ப்ரோசஸ் அதெல்லாம் பற்றி இன்னும் அப்டேட்கள் இல்லை. சில நேரங்களில் சீசன் 3யும் கொண்டு வரலாம், அல்லது ஆட்டோமேட்டிக்காக டிரெக்டாக லிஸ்டிங்கும் நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நியர் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுறேன். நியர் ப்ரோட்டோகாலில் வந்து ஒரு ஆப் சென்ட்ரல் ஆப்ஸ் நாங்கள் கிவ் ப்ரௌசர் அல்லது மிசஸ் ப்ரௌசரில் பண்ணி கொண்டு இருந்தோம். வேறு ஒரு அப்டேட் வாங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஹாம்ஸ்டர் கம்பெனியில் 2-3 அப்டேட்கள் வந்துருக்குது. பை ஸ்கின்னு சொல்லி அந்த சிஇஓக்கு பதில் ஒரு நியூஸ், ஒரு புதுசாக ஒரு இது ஒன்று காட்டுது பாருங்கள். அதில் போனீங்களா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பொடியில் அந்த பொடிக்குரிய அந்த க்ளோதிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு உங்களோட கோயின்ஸ் எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்த்து அதை அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. அன்லாக் பண்ணால் உங்களுக்கு டிசைன்கள் மாறும். அந்த பொம்மை சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற பேலன்ஸ் கோயின் பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஸ்கின்னு சொல்கிறாங்க, புது ஸ்கின்னை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பர்ச்சேஸ் பண்ணி அதை டேப்பிங் பண்ணுறதை மறக்க வேணாம். டேப் பண்ணி கொண்டு வாங்க. எவ்வளோ நாளைக்கு இது போகணும்னு தெரியல. புதுசாக இது டாஸ்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லிஸ்ட் பண்ணுற பிளான் இல்லை போல கிடக்குது. எங்களை வச்சு நல்லா ஏர்ன் பண்ணி போட்டு யூடியூப்பில் மற்ற இதெல்லாம் ஏர்ன் பண்ணி போட்டு கடைசி நேரத்தில் பிக்சல் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு போகிறாங்களோ தெரியல. இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு வாங்க. நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சுட்டு வருவோம். தராது அவங்களோட இது பார்ப்போம். ஓரளவு நம்பிக்கையான ப்ராஜெக்ட் மாதிரி தான் இது ஸ்டார்டிங்லேருந்து சீனை போட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணி கொண்டிருக்காங்க, டிலே பண்ணி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பரவாயில்ல, புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட டெய்லி சிப்பர், டெய்லி கோம்போ, அதோட மினி கேம்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்துருக்காங்க. அந்த மினி கேமில் என்ன செய்கிறோம்னா, நீங்கள் ஹேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரேடிங் கேண்டில்ஸ்கள் போய்கிட்டு இருக்கும். அந்த கேண்டில்ஸை க்ளோஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி அந்த கீயை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். கீ ஒரு எரோ மார்க் மாதிரி இருக்குது தானே, அந்த எரோ மார்க்கு கூடாக நீங்கள் அந்த கீயை வெளியே கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் அதுக்கு பச்சை கேண்டிலையும் ரெட் கலர் கேண்டிலையும் மூவ் பண்ணணும். மேலே கீழே சைட் வைஸாக நீங்கள் மூவ் பண்ணிங்களா இருந்தால் அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அது குறிப்பிட்ட செகண்ட் ஓடிக்கொண்டிருக்கும், 30 செகண்ட் சம்திங் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்கள் அந்த கீயை வெளியே கொண்டு வரணும். இல்லாட்டி அது ப்ரோசஸ் க்ளோஸ் ஆகி அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கீயை வெளியே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டெய்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த மினி கேமில் அந்த கீஸை கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. சில நேரங்களில் அவங்க ப்ராஃபிட் பர் ஹவர், இப்போ ப்ராஃபிட் பர் ஸ்டார்டிங்கில் பேலன்ஸ்னு சொன்னாங்க, அதுக்கு ப்ராஃபிட் பர் ஹவர்ஸ் தான் நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாரையும் குழப்பினாங்க. இப்போ கீன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்துருக்காங்க. நியூ ஸ்கின்னு சொல்லி இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. போட்டு எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வராங்க. என்ன நடக்க போகுது தெரியல. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க. அடுத்தது இந்த பிக்சல் வேர்ஸ் நல்ல ஒரு நெத்தியடி எல்லாருக்குமே தந்துட்டாங்க. எல்லா ஜூஸர்ஸுக்கும், வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ண எல்லா ஜூஸர்ஸுக்குமே ஒரு பல தேமாற்றத்தில் கன பேர் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் ஒர்க் பண்ண டைம் வேஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கிளைம் பண்ணுற ப்ரோசஸ் வந்துருக்குது. பார்ப்போம் கிளைம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த நேற்று பார்த்த ஸ்டெப்ஸ் தான் கிளைம் பிக்ஸ்வைன்னு இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்து வந்தீங்களா, அந்த கிளைம் பிக்ஸ்வைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டி கொண்டு இருக்குது. அதில் நீங்கள் கிளைம் பண்ணுறது உங்களுக்கு 10 விதமான கோயின்ஸ் தான் உங்களுக்கு கிளைம் பண்ணணும். 230 இருந்தால் உங்களுக்கு ஒரு 23 கோயின்ஸ் வரும். ரைட். இதில் நீங்கள் என்ஐஓ வாலெட் அட்ரஸ் இருக்கிற இடத்துல இதில் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் அட்ரஸ் சப்மிட் பண்ண வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் கஸ்டடியல் வாலெட் சப்மிட் பண்ண வேணாம். நான் கஸ்டடியல் வாலெட் தான் வேணும். அதாவது மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட் அப்படியான இதில் இருந்தால் வேணும். Web3 எக்ஸ்சேஞ்சில் பைனான்ஸ், ட்ரஸ்ட், ஓகே எக்ஸ்சேஞ்ச் சப்மிட் பண்ண வேணாம்னு கேட்குறாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நாங்கள் ஒரு அசெட் ஃப்ரீயாக இருக்கிற, அசெட் இல்லாத 0 அசெட்டாக இருக்கிற ஒன்று தான் நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் அப்படி தான் கொடுத்துக்கொள்ளுங்க. என்ற வெளிப்படைத்தன்மை இல்லாத இவங்க சில நேரங்களில் எங்களுடைய அசெட்ஸ்களையும் ஆட்டையை போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்க வாலெட் அட்ரஸில் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போட்டு எஸ் ஐ என்டர் நான் கஸ்டடியல் வாலெட்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிருக்கும். லோட் ஆகின பிறகு ஓகே வரும். கங்க்ராட்ஸ் யுவர் பிக்ஸி இன் டேஷ்போர்டுன்னு சொல்லி கேட்கும். அப்புறம் டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு டேஷ்போர்ட்லேயே நீங்கள் எதை கனெக்ட் பண்ணிங்களோ, எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே எக்ஸாக இருந்தானே, மெட்டாமாஸ்காக இருந்தானே, அதையும் சேமாக கனெக்ட் பண்ணி போட்டு கீழே அடுத்த ஆப்ஷனில் கோ டு ஸ்டேக்கிங்னு சொல்லி ஆப்ஷன் போகிறோம். நாங்கள் ஸ்டேக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு வித்ரோ பண்ண போகிறோம். இல்லை வித்ரோ பண்ணால் எங்களுக்கு 10 விதமான கோயின்ஸ் எங்களுக்கு வரும். இப்போதைக்கு வராது. எங்களுடைய இதில் வாலெட்டில் வரும். 25ஆம் தேதி தான் கிளைம் ஆகும். மிச்சம் இருக்கிற 90 விதமான கோயின்ஸுமே அவங்களுக்கு திருப்பி போயிடும். எங்களுக்கு அது தேவையில்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு வித்ரோ பண்ண வேணாம். ஸ்டேக்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்டேக்கிங்கில் போடுற கோயின்ஸ் எங்களுக்கு சில நேரத்தில் தரலாம். ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. பல தேமாட்டம் தான் எங்களுக்கு நல்லா ஸ்கேம் பண்ணிட்டு போன ஒரு ஏர்ட்ரப் தான் இந்த ஏர்ட்ரப். இருந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணதுக்காக தரதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஸ்டேக்கிங் ப்ரோசஸ்லாம் பண்ண பிறகு மேலே இந்த ஒரு பிரிண்டர் மாதிரி ஒன்றுக்கும் அந்த பிரிண்டரை கொடுத்து பாருங்கள். எங்களோட இது ஸ்டேக் ஆகிருக்கும். நீங்கள் அதை அன்ஸ்டேக் பண்ணி போட்டு வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம். வித்ரோ பண்ணால் உங்களுக்கு 10 விதமான டோக்கன்ஸ் தான் உங்களுக்கு கிளைம் ஆகும். ஆனால் மிச்ச 90 விதமான கோயின்ஸும் தேவையில்லாமல் எரிஞ்சு போயிடும், பேன் ஆகி போயிடும். ஸோ அதில் நீங்கள் வித்ரோ பண்ண வேணாம். ஸ்டேக்கிங் மட்டும் போட்டுருங்க. ஸ்டேக்கிங் ஒரு 13 நாள் போகும் நினைக்கிறேன். அதுக்கு பாருங்கள், we will notify you as soon as possible how to withdraw the full amount. Follow our social network to stay updated. ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ரோ பண்ணுற மாதிரி எங்களுக்கு தந்த அவ்வளோ டோக்கன்ஸையுமே
நாங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் அவங்க வருங்காலத்தில் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்குன்னா நம்பிக்கை இல்லை. ஸோ இப்போதைக்கு வித்ட்ரா பண்ண வேணாம், ஸ்டேக்கிங்கில் போட்டு வெயிட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த அப்டேட் வர நேரம் நாங்கள் அதை பார்க்கலாம். லான்ச் போட், அந்த போட்டில் வந்து க்ளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி கம்போவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட டேஷ்போர்ட்லையும் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி இனி பிரயோஜனம் இல்லை. கோயின்ஸில் கலெக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் பார்க்கலாம். அடுத்தது இந்த மேஜர் சொல்லப்படுற யார்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்கள்ட்ட பிங் எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் 2 டாஸ்க் வந்துருக்குது. டெய்லி போனஸ் வந்துருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. டெய்லி டாஸ்க் வந்திருக்கு, டெய்லி போனஸ். அதோட இந்த ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள், ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்பின்னை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட ஸ்டார்ஸ் மேலேருந்து கிலோ 2000, 3000, 1000 சொல்லி ஸ்டார்ஸ் வரும். 24 ஹவர்ஸ்க்கு இருக்கா. அதில் வர ஸ்டார்ஸையும் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு இருக்கா. அடுத்த உங்களோட ஆப்ஷனுக்குள்ளே வந்து உங்களோட இதுக்குள்ளே வந்து அந்த மேஜர் ஸ்டார்ஸை க்ளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. லிஸ்ட் ஆகி எங்களுக்கு ஏர்ட்ராப் தருவானான்னு அந்த சந்தேகம். ஆனால் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. பிக்சல் பர்ஸும் லிஸ்ட் ஆனாங்க. ஆனால் ஏர்ட்ராப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்குது. ரைட். அடுத்தது டோக்ஸ் இதுவும் டெலிகிராம் யூஸருக்கு அந்த பாயிண்ட்ஸ். இது Gate.ioல டிபாசிட் ஓப்பன் ஆகிருக்குது. டிபாசிட் ஓப்பன் ஆகி ஒரு ஷோ இதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா டிபாசிட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்களா இருந்தால் டோக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். டோக்ஸ் வருது. ERC20 வந்திருக்குது. டிபாசிட் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட்டில் வரல. நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக். நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 1000 டோக்ஸ் காயின் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தந்திருப்பாங்க. ஓகே, இந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணி டோன் வாலெட்டை அல்லது டோன் கீப்பர் டெலிகிராம் வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் வார நாங்கள் வித்ட்ரோவல் வார நாங்கள் இந்த டொன் பிளாக் செயினுக்கு நாங்கள் டொன் பிளாக் செயின் நான் வரப்போது அதுக்கு நாங்கள் வித்ட்ரோ பண்ணி செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட நொட்கோயின் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறாங்க. டெலிகிராம் சப்போர்ட் பண்ணுற இந்த டெலிகிராம் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இது தராங்க. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.